இனியாவை ட்ரால் செஞ்சது இந்த சீரியலையே ஃபீலிங்காக மாற்றிடுச்சு. அண்ட் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் இனியாவினுடைய டான்ஸ் குறித்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களும் ட்ரோல்ஸ்களும் வந்துச்சு. இது குறித்து ராஜலக்ஷ்மி பேசும்போது, இனியா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற நேஹா அந்த காட்சிக்கு பெருசாக டான்ஸ் ஆடலை. அதுக்கு காரணம் சீரியலில் எழுதப்பட்ட கதை தான். குடும்பத்தினர் பிரச்சனையினால இனியாவால் டான்ஸ் ஆட முடியலை. அதனால் அவங்களுக்கு முதல் பரிசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவள் வருத்தப்படுறான். அவளுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் படி தான் அந்த இடத்துல நேஹா நடிச்சிருந்தா. ஆனால் நேஹாவையும் தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்களுடைய கேரக்டர் குறித்து அதிகமான விமர்சனங்கள் எழுந்துச்சு. அது குறித்து நேஹா ரொம்பவும் வருத்தப்பட்டா. நான் என்னுடைய கேரக்டர் படி தான் நடித்தேன், எதுக்காக என்னை இப்படி ட்ரால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நேஹா கேட்டா. அதுக்கு நாங்கள் எல்லாருமே அவளுக்கு ஆறுதல் சொல்லி இது எல்லாத்தையுமே நீ பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்கக்கிட்ட பாக்கியலட்சுமி சீரியல் சீக்கிரமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு, பாக்கியலட்சுமி சீரியல் சீக்கிரமே முடிய போகுது, ஆனால் எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த சீரியலில் நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முடிவு அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா? ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. இன்னும் சிலர் பாக்கியலட்சுமி சீரியல் இப்போது முடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறது போகிற போக்கில் தான் தெரியும். இனியாவுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே அதிகமான ட்ரோல் வரும். என்னை பற்றி கூட பார்க்குற ரசிகர்கள், நீங்கள் என்ன உங்கள் பையன் கோபிக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நான் என்னுடைய மகனுக்காக சப்போர்ட் பண்ணலை, கேரக்டர் படி நான் நடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். இந்த மாதிரி அந்த பேட்டியில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகர் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.